இது அவேர்னஸ்லாம் இல்லைங்க, இதில் இன்னும் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். 2020 அவர் சொன்ன விஷயங்கள் 21-22க்கு அப்புறம் நான் இதில் ட்ரேடிங் பண்ணேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஒரு ட்ரேடிங் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் வந்து அஷர்ட் கேபிட்டலு அந்த மாதிரி சொன்ன ஒரு விஷயமா இருக்கும், கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும். ஏன்னா நம்ம லா லாங்குவேஜில் ஒன்று சொல்லுவோம், ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க, அதுக்கு பப்ளிக் பார்த்துட்டு ஒரு அக்செப்டன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அது ஒரு அக்ரிமெண்ட்டாகவும் ஒரு கான்ட்ராக்டாகவும் அந்த இடத்துல கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் எம்ஓயு போடப்படும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது அந்த இடத்துல. அப்புறம் அவர் அதற்குள்ளே அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை வந்து கேரி ஆன் பண்ணுறதுக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு பர்சன் தான் பிரீத்தி அந்த இடத்துல, அவங்களோட மேனேஜர். த்ரூ இவங்க மூலியமாக வந்துட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கொண்டு பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. அப்புறம் அந்த ரிப்ளை லீகல் நோட்டீஸ் தான் பெருசாக பேசப்பட்டது அந்த இடத்துல. என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து செக் கொடுத்ததுக்கப்புறம் ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் கொடுத்துருந்தாரு. அதாவது ஏப்ரல் 30 வரைக்கும் யாருமே அந்த செக்கை கொண்டு போய் இங்கே டெபாசிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருந்தார் அந்த இடத்துல. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஒரு அவேர்னஸாக வெளில கொண்டு வந்தோம், பேசணும். அதுக்கப்புறம் பீப்புள் லைக் வெளில வர ஆரம்பித்தாங்க. வெளில வந்து நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு வந்து அப்புறம் நம்மளுமே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இந்த இடத்துல இனிஷியேட் பண்ணி நம்மளுமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஓகே.